அனைவருக்கும் வணக்கம். என் பேர் அடுத்த வாசகம் நடுநிலை பள்ளி 4ஆம் வகுப்பு. எங்களுக்கு வந்து பருவம் 1 பருவம் 2லாம் கதை புக் கொடுப்பாங்க. அதை வந்து லீவில் நாங்கள் படிச்சுட்டு வந்து சொல்லுவோம். அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் வந்து அதில் சிகரம் தொட்டவர்கள் ஒரு கதை புக் படிச்சிருந்தேன். அதை எழுதிய வந்து ஜெயந்தி நாகராஜன். அதோட பதிப்பாக அறிவு படிப்போம். அதை நான் ஹெலன் கெல்லரை பற்றி படிச்சிருந்தேன். ஹெலன் கெல்லருக்கு வந்து வாய் பேச முடியாதான், காது கேட்காதான். அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து 1 வருடம் நல்லாதான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வைரஸ் காய்ச்சல் வருமா. அதில் வந்து அந்த வைரஸ் காய்ச்சல் வந்து அவங்களுக்கு வாய் பேச முடியாம காது கேட்காம போயிடுமா. அதுக்கப்புறம் வந்து அவள் வந்து அழுதுகிட்டே இருப்பாளாம் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் வந்து நினைப்பாளா, நம்ம ஏன் அழுகணும், அழுகிறனால நம்மளுக்கு என்ன பயன், நம்மளும் அழுதுட்டு நம்ம அம்மா அப்பாவே அழுக வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகாம இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவளுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து வருவாங்களாம். அந்த ஆசிரியர் தான் அவங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அவள் வளர்ந்தோடனே வந்து அந்த ஆசிரியர் தான் இவ்வளவு தூரம் நான் வளர்ந்ததுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எனது ஆசிரியை அப்படின்னு ஒரு கதை புக் எடுப்பாங்களாம். இதுல வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்மளோட ஆசிரியரை வந்து எப்பவுமே நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு குறைனா நம்ம வந்து அதை குறையா நினைக்க கூடாது. அதை விட்டுட்டு நம்ம வந்து விடாமுயற்சி செய்யணும். நன்றி, வணக்கம்.